வெல்கம் டு ராமஸ் ஹர்ஸ்பை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்களுக்கு காலை, மதியம், இரவு தரக்கூடிய ஒரு 6 வகையான உணவு வகைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற உணவு பார்த்தீங்கன்னா, கேரட்டும் ஓட்ஸும் வச்சு ஒரு போரிஜ் டைப் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2½ டீஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா வந்து பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து தனியாக ஒரு கப்பில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கேரட் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து பொடியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஜூஸாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இது நல்லா வந்து அரைச்ச பிறகு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது நல்லா கேரட் ஜூஸாக வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து அந்த சக்கையை வந்து நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா தோசையில் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசையாக ஊற்றி கொடுக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ அந்த ஜூஸில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஓட்ஸ் பவுட்ரு சேர்த்துக்கலாம். இனிப்பு பார்த்தீங்கன்னா இனிப்புக்கு கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன், இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வந்து நம்ம அடுப்பில் வச்சு கிளறிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கஞ்சி ஃபார்மேட்டில் வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்த அப்புறம் நம்ம ஆற வச்சு கொடுக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்கலாம், டின்னருக்கும் கொடுக்கலாம். அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்க போகிறோம். க்ரீன் மூங் தால் ரைஸு. இதுக்கு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் ரைஸ் அதிகமாக எடுத்துக்கலாம், இல்லைனா பச்சைப்பயிறு கம்மியாக எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ரேஷியோவில் வேணால் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் மிளகாய் வத்தல் வந்து சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா வந்து அந்த பச்சைப்பயிறு நல்லா வேகிற அளவுக்கு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து சூப்பராக வந்து குழஞ்சி வெந்துருச்சு. இதை ஒரு மத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது லஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு டின்னர் ரெசிபின்னு சொல்லலாம். ஒரு பனானா தோசை வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக எப்படி வந்து ஹெல்த்தியாக செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வந்து நீங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ மேஷ் பண்ண வாழைப்பழத்தில் நான் வந்து ஒரு கரண்டி இல்லைனா 1½ கரண்டி அளவுக்கு தோசை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சர்க்கரை வந்து தேவையில்லை. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட்டுக்காக வந்து நான் ரொம்ப கம்மியான அளவு ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துருக்கேன். இல்லைனா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது நல்லா வந்து ஹீட்டான தவாவில் நல்லா 2 பக்கமும் கீ சேர்த்து நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம வாழைப்பழம் சர்க்கரைலாம் சேர்த்துருக்கனால தவாவில் வந்து ரொம்ப ஒட்டிக்கும். அதனால் வந்து நீங்கள் திருப்பும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் திருப்பிக்கோங்க. கீ விட்டு நீங்கள் சுட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்கலாம், டின்னருக்குமே இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பனானா தோசை. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகியும் பனானாவும் வச்சு ஒரு கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ராகி மாவு ஒரு 1½ டீஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதும். அதுவே உங்களுக்கு நிறைய கஞ்சி கிடைக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு சுவைக்காக நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஏலக்காய் மட்டும் கிடையாது, ஏலக்காய், சுக்கு, மிளகு சேர்த்து அரைச்ச தூள். நீங்கள் இதில் வந்து அது இல்லாட்டி நீங்கள் ஏலக்காய் மட்டும் ஒரு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இந்த ராகி பார்த்திங்கன்னா கஞ்சி நல்லா வெந்த பிறகு நம்ம வாழைப்பழத்தை நல்லா மசிக்கணும். வாழைப்பழம் வந்து கடைசியாக அந்த இறக்க போகிறது கொஞ்சம் நேரம் முன்னாடி சேர்த்துட்டாலே போதும். இப்போ வாழைப்பழம் சேர்த்து மறுபடியும் ஒரு கஞ்சி கொஞ்சம் நேரம் கொதிச்ச பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நான் சொல்லவே வேண்டாம். ராகி வந்து அவ்வளோ ஹெல்த்தியானது. இதிலே வந்து நீங்கள் ஆப்பிளும் அரைச்சி ஊற்றலாம், இல்லாட்டி வந்து இந்த மாதிரி வாழைப்பழமும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நான் ஆப்பிள் சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆப்பிளும் போஹா யூஸ் பண்ணி ஒரு போரிஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா தவாவில் ஒரு 1/4 கப் அளவுக்கு போஹா எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு இது வந்து நல்ல செவக்க வறுக்கலாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். இதை ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க.
நான் கடாயில ஒரு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பால கொதிக்க விட்டுக்கோங்க. பால் கொதிச்ச பிறகு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த போஹா பவுடர், அவல் பவுடர வந்து சேர்த்து நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவல் வந்து வேகறதுக்கு உங்களுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கனால ரொம்ப குயிக்காவே உங்களுக்கு வெந்துரும். இது நல்லா வெந்துட்டு இருக்கிற சமயத்துல நான் ஒரு 1/2 மீடியம் ஆப்பிள் வந்து எடுத்திருக்கேன். இல்ல நீங்க பெரிய ஆப்பிள்னா 1/2 ஆப்பிள் எடுத்துக்கோங்க. அத வந்து நல்லா தோலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு, நல்லா தோலோடயே சேர்த்து நான் அரைச்சுட்டேன். நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டேன். இப்ப அத வந்து இந்த அவல்ஸ் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிளும் பார்த்தீங்கன்னா, இறக்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து அது ஆப்பிள்லாம் வந்து வேகக்கூடாது. ஏன்னா, அதில இருக்க சத்துக்கள்லாம் போயிடும். இப்ப இதையும் நல்லா வந்து ஆற வச்சு குடுத்துக்கலாம். இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இது மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல நெறைய பேபி ஃபுட் ரெசிபீஸ், பேபி கேர் வீடியோஸ்லாம் இருக்கு. அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.